Hello students, நான் உங்களோட ஷபானாக்கா பேசுகிறேன் ஹிபா மேக்ஸ் சேனல்லேருந்து. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ. என்னென்னா, நம்ம 10th முடிச்சிருக்கும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் படிக்காமல் போயிருப்போம். பட் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கரெக்ஷன் கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதே நினப்பில் இப்போ நம்ம 11th இருக்கிறோன்னா கைண்ட்லி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போத்துலேருந்தாவது கொஞ்சம் சீரியஸாக படிக்க ஆரம்பிங்க. பிகாஸ் 10th கரெக்ஷனும் 10th எக்ஸாம் இதுவும் 11th வேறு, சரிங்களா? அது 10th முடிஞ்சிருச்சு. இப்போ 11th ஹையர் செகண்டரி வரும்போது உங்கள்கிட்ட டீச்சர்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ப்ரெசன்டேஷன் வைஸ்லேருந்து நீங்கள் எப்படி ஆன்சர்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்றது வரைக்கும். ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இன்னும் நமக்கு டைம் இருக்குது, நாளைக்கு எக்ஸாம். ஸோ நான் ஏன் வீடியோஸ் போடலன்னா, நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும், நான் எதுவுமே பண்ணலை. 12th ஸ்டாண்டர்டுக்குமே நான் தான் பண்ணலை. பட் எனக்கு இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி படித்த கொஷின்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணாமல் போயிடாதீங்க. அண்ட் தமிழ் எக்ஸாம் டைம் எடுக்கும். அண்ட் கதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அங்கே போய் எழுதிடலான்னு போகாதீங்க. நம்ம கரெக்டாக எழுதுகிறோமா தப்பாக எழுதுகிறோமா, இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணது கரெக்டாக தப்பான்னு யோசிக்கிறதுலே நிறைய டைம் போயிடும். ஸோ உங்களுக்கு கொஷினுக்கு இதுதான் ஆன்சர்னு தெரிஞ்சதுன்னா கரெக்டாக அதை படித்து வச்சுட்டு போங்க. திருக்குறள் பாட்டு எல்லாமே படிச்சிருங்க. திருக்குறள் பாட்டு, செய்யுள் பாட்டுலாம் படிச்சிருங்க. அதில் ஆப்ஷன்ஸ் வைக்காதீங்க. பிகாஸ் கண்டிப்பாக அதுலலாம் கொஷின்ஸ் வரும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அண்ட் அதே மாதிரி புக் பேக் 1 wordsலேருந்தே நிறைய மார்க் வரும். அண்ட் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கலெக்சுவலாக இருக்கட்டும், இலக்கண குறிப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் எழுதி பார்த்துடுங்க, சரிங்களா? ஓரலாக நம்ம பார்க்குறது எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை கொடுக்கும். ஏன்னா தமிழில் தெரியும் நம்ம மார்க் போகிறதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் தான். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கைண்ட்லி ரிட்டன் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லோரும் நல்லபடியாக அட்டென்ட் பண்ணுங்கள். உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்குன்றதை கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.